எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கோட்சார நிலை தான் இந்த மாத தொடக்கத்தில். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்துலையும் இருக்க தான் செய்யுது. அப்போது எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரே நேரத்தில் சாதகமான பலன் கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னு சொன்னேன். அப்போது அந்த லாபஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பார்க்குறாரு. இது லாபஸ்தானாதிபதி. அப்போது வாகனம் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 22ஆம் தேதி வரை மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. சார் என்ன சார் இது நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்க, அது எந்த விதத்தில் உண்மை, அதுக்கு என்ன சார் ஆதாரம்? சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. மண்மனைக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது குரு சந்திரனை பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகம்னு சொன்னனுங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு பகவானையும் பார்த்து உங்கள் ராசியாதிபதியும் பார்த்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கிறார். அப்போ குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகம், செவ்வாய் சந்திரனை பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம். ஏற்கனவே நமக்கு புதனும் சூரியனும் சேர்ந்துல இருக்காங்க. அப்போ நமக்கு புதன் ஆதித்ய யோகம். சார் யோகங்கள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். முயற்சி அப்படின்றது எல்லா நேரத்துலையும் நம்ம முயற்சி எடுத்தாலும் ஒரு சில நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் நமக்கு படும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும் இல்லையா? அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு யோகம் இருக்குதுங்க. அதே 1ஆம் தேதியிலிருந்து 22 தேதிக்குள்ளார ஒரு யோகம் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சுபஸ்தானாதிபதி கடைசி ஒரு மாதம், இந்த மே மாதம் மட்டும்தான் தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறார். இது வரைக்கும் தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த கடைசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போது ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்திலேருந்து மாறலாமா மாற வேண்டாமா அப்படின்ற டபுள் மைண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த ஒன்று மாறிடுவீங்க, இல்லை அதே நிறுவனத்தில் பதவி உயர்வு ஏற்பட்டுடும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறேன் சாமி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கார், 9வது பாவகத்தில் இருக்கார். ஏன்னா தொழில் காரகன் அப்படின்னா சனி தானே நம்ம சொல்லுவோம். அப்போ சனி தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனையும் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த தொழில்ஸ்தானம், அதாவது சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் 31 வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம், தப்பில்லை. 1ஆம் தேதியிலிருந்து 31 வரை. சரி சார், சுப விரய செலவு பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், அதெல்லாம் செஞ்சுக்கிட முடியுமா? தாராளமாக செஞ்சுக்கலாமே. சுப விரயம் அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனோட விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சேரதானே போகிறாரு 14ஆம் தேதி. இப்போ 14ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு
24 25 தேதி வரை, 14லிருந்து ஒரு 25 தேதினாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப விரய செலவுகள் கொடுக்க தான் செய்யும். இப்போ விரயம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விரயங்கள் இருக்குது. வீடு வாசல் கட்டி இருக்கிறனுங்க, அரையும் குறையமாக நின்றுட்டு இருக்குதுங்க, செஞ்சு விடலாமா, தாராளமாக செஞ்சு விடலாம். மன வாழ்க்கை திருமணம்னாலும் சுப விரயம் தானே. வீடு வாசல் வாங்குறதா, வண்டி வாகனம் வாங்குறதா, இதெல்லாமே விரய செலவு தானுங்க. இதெல்லாமே நம்ம விரய சுப செலவுன்னு எடுத்துக்கிடலாம். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய அந்த கோட்சார கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சில பேர் கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. சார், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்குது சார், பொருளாதாரத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது சார். உங்களுக்கு அந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் தானே சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இந்த புதன் மாறினதுக்கப்புறம், புதன் பார்த்திங்கன்னா அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதாவது தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் தனகாரகனுடன் சேரும் பொழுது அந்த 23 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தோம். 23லேருந்து 31 தேதி வரைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் இருந்து சுபஸ்தானத்தை பார்ப்பாங்க. இப்போ சுபஸ்தானாதிபதியை நமக்கு சுக்கிரன், இது நமக்கு குரு தான். அப்போ அந்த சூழலில் 23 தேதிக்கு மேற்கொண்டு நமக்கு அந்த பணப்பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மே மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு 100% ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அருமையான ஒரு கிரக அமைப்புகளாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இல்லாமல் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறேனுங்க. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், பலன் நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.